கல்வி நிறுவனத்திலும் மோசடியா? சிங்கப்பூர் காவல்துறை ஏப்ரல் 17 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையில் தற்போது கல்வி நிறுவனங்களிலும் மோசடி செய்ததாக புகார்கள் வந்துள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது மோசடிக்காரர்கள் கல்வி நிறுவனங்களிலும் கல்வி நிறுவனங்களாக நடித்து செலுத்தப்படாத கல்வி கட்டணத்தை அவசரமாக செலுத்த வேண்டும் என்று ஏமாற்றி வருகின்றனர். இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் பொதுவாக மாணவர்களினுடைய மின்னஞ்சல் முகவரிகளை களவாடி அல்லது அதிகாரப்பூர்வ கல்வி நிறுவனம் மின்னஞ்சல் முகவரிகளைப் போலவே போலி மின்னஞ்சல் டொமைன்களை உருவாக்கி அதை பயன்படுத்தி கட்டணத்தை செலுத்த தவறினால் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களை அச்சுறுத்துகின்றனர். செலுத்தப்படாத கல்வி கட்டணம் தொடர்புடைய அறிவிப்பு உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வேறு வழி மூலமாகவோ வந்தால் மோசடியில் சிக்காமல் தவிர்ப்பதற்கு பணம் செலுத்துவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் தகவல் கேட்டு சரிபார்த்து கொள்ள வேண்டும். எனவே பொதுமக்களுக்கு காவல்துறை ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அறிமுகம் இல்லாத நபர்கள் வழங்கக்கூடிய இணைப்புகள் அல்லது QR குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தவோ அல்லது பண பரிமாற்றம் செய்யவோ கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விசாரணை இருப்பின் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஸ்கேன்ஷீல்டு உதவி எண்ணான 1799 அழைக்க வேண்டும் என காவல்துறையினர் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது SG தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.